மதுரை ஐஸ்கிரீம். ஓகே வந்துட்டு. இல்லை, கடைசியாக நான் ஹாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒழுங்கோ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ம், ஹாவும் ஹாவும் சின்ன இந்த ஹ சவுண்ட் சரியா வரல. திருப்பம். وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. ரெண்டுமே பெரிய ஹ. ஹா சரி. وأما من خاف ஆ, مقام ஹா ربه. அல்ல, ஹா அல்ல, ஹா. ஹா. வானத்துமே தூங்குங்க. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. நஃப்ஸ அனில் அப்படி என்றால் அது அலிஃபா பேதிடும். நஃப்ஸ அனில் نفس வளைஞ்சி வரணும். نفس عن وَنَهَى النَّفْسَ عَنِ النَّفْسَ அனில் முறியக்கூடாது. முறிந்தால் அலிஃப். عن. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة. திருப்பி ஒதுங்க. وجوه يومئذ خاشعة. மூணாவது. لقد خلقنا الإنسان في كبد. திருப்பி ஒரு ஒதுங்க. لقد خلقنا الإنسان في كبد. குட். நாலாவது. لقد خلقنا الإنسان في أحسن ம் ம் تقويم. மூணு பேரை வந்து أحسن. في لك. ஒன்று ஃபீ எழுக்கோடும். ம், சரி ஒதுங்க பாப்போம். أحسن. ம். لقد خلقنا ல- لقد ஆ. خلقنا الإنسان في أحسن تقويم. அஹ்சன இல்ல, அஹ்சனி. ثاني تقويم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ம். ஹயர். இன்னொரு விஷயம் உங்களுக்கு இந்த எட்டாவது. இப்போ நாங்கள் வசனங்களை ஓதிக்கொண்டு வர நேரத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய வசனங்களை நோக்கி நாங்கள் போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த ரிப்பீட் பண்ணி ஓதாத இடங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ரிப்பீட் பண்ணி ஓதுறேன்டா இப்போ நாங்கள் நிப்பாட்டிட்டு திருப்பி கொஞ்சம் முன்னுக்காக ஓதிட்டு வருவோமே. வசனத்தில் இடையில மூச்சு أوه. கஷ்டத்தில் நிப்பாட்டினோம் என்றால் திருப்பி இந்த கொஞ்சம் முன்னுக்கு போய்த்துட்டு திருப்பி நாங்கள் அதையும் சேர்த்து இழுத்து கொண்டு ஓதி கொண்டு வர ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் உள்ளாகும். இதில் சில இடங்களில் நாங்கள் அப்படி ஓதுறதுக்கு தேவைப்படுறது இல்லை என்றுதான் உள்ள முக்கியமான விஷயம். அதில் முதலாவது வகுப்பினுடைய அடையாளங்கள், அதாவது நிறுத்தல் அடையாளங்களை பெற்று வரக்கூடிய இடங்கள்ல நாங்கள் அந்த மாதிரி ஓத தேவையில்லை. உதாரணத்துக்கு அனில் ஹவா என்று வசனம் முடிகிற நேரத்தில் ஒரு சின்ன லாமலை கொண்டு போடுபட்டி. இந்த மாதிரி லாமலி வரலாம். சில போது காப் லாம் யா வரலாம். சாது லாம் யா வரலாம். காப் வரலாம். மீம் வரலாம். ஜீம் வரலாம். பெரிய தா வரலாம். இப்படி சிறிய எழுத்துக்கள்ல எங்களுக்கு வசனத்துக்கு இடையில ஒரு இடத்துல சின்னதாக மேல் நோக்கி மேலால காணப்படக்கூடிய இந்த அடையாளங்கள் வார சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நாங்கள் ரிப்பீட் பண்ணி ஓத தேவையில்லை. அந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது விஷயம். அதே நேரம் ரெண்டாவது விஷயம் என்னென்றால் வசனத்தின் இடையில வரக்கூடிய ஒரு சொல் வ அல்லது ஃப என்ற அந்த எழுத்துக்களோட ஆரம்பம் ஆகுதல். இப்போ இதால பாருங்க.
ரப்பி இந்த நிப்பாட்டிட்டு என்ன செய்யலாம்? வனஹ நப்ஸ் என்று ஓதலாம். ஏன்? வ என்ற சொல் மூலமாக அடுத்த சொல் ஆரம்பமாகிற இடம். அப்ப இதுவும் கருத்துக்கள் உடையாம, உண்மையிலே எங்களுக்கு மீனிங் தெரியாது குர்ஆன்ல. ஆனால் எங்களாலும் உருவான கருத்துக்கள் உடையாம சிதையாம கவனமாக உடைச்சி ஓதலாம். அதுக்கான சில நுணுக்கங்கள் தான் இது. முதலாவது வகுப்பின் அடையாளம். இரண்டாவது வ அல்லது ஃப என்று சொல்லுவார். ஃபக்கு உதாரணம், அடுத்த உதாரணம் இங்க பாருங்க. இப்போ உதாரணம் இதில் நீங்கள் ஓதி கொண்டு வந்து மீனல் ஜின்னு நிப்பாட்டலாம். திருப்பி ஃபகாலு என்று போகலாம். அப்போ அந்த இடத்துல ஃப என்ற சொல் அடுத்த சொல் அந்த எழுத்தினூடாக அடுத்த ஒரு கருத்தை அடுத்த பகுதிக்குரிய அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்ல வருது. இது ஒரு அரபிக்கிட்ட பேசிக்கான விஷயம். பட் நாங்கள் அரபு படிக்காத காரணத்தால் எங்களுக்கு நாங்களும் குறைவான கருத்துக்கள் உடைஞ்சிராம ஓதுறதுல கவனமாயிக்கணும். அல்லது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் திருப்பி 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 நாங்கள் ரிப்பீட் பண்ணி தான் முழு குர்ஆனையும் பல இடங்களில் ஓத வேண்டி வரும். என்றால் குர்ஆனில் பெரிய பெரிய வசனங்கள் கூடுதலாகிறதால அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சைடை மேனேஜ் பண்ணி ஓதுற பழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். மூணாவது, வசனத்தில இடையில சும்ம என்ற சொல் வந்தாலும் இதே கன்செப்ட் தான். அப்ப இதுல பாருங்க, சும்ம என்ற சொல் வந்துக்குது. ஆனா அங்க ஒரு இஷ்யூ உண்டு பாருங்க. அதுக்கு முன்னால வல் முஃமினாத் வாவும் இருக்குது. இது மாதிரி வசனத்துல இடையில வ ஃப சும்ம இது மூணும் பக்கத்து பக்கத்துல வந்தாலும் நாங்க ஒரு ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். அதிலும் குறிப்பாக வாவ் தான் அந்த மாதிரி கூடுதலாக வரக்கூடியது. வ வந்து அதை தொடர்ந்து வாரது இன்னும் ஒரு சும்ம அல்லது ஃப அல்லது வேவா இருந்துச்சு என்றால் தொடர்ந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிற சொற்களுக்கு ஊடாக நிறுத்தி ஓதக்கூடிய அந்த எழுத்துக்கள் அந்த அடையாளங்களில் கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் கவனமாக நாங்கள் என்ன செய்யணும் என்றால் முதல் பகுதியோட சேர்த்துக்கணும். அப்படி என்றால் இப்போ வல் மொமினாத்துங்கிறது முதலாவது வந்திருக்கிறது சும்மங்கிறது ரெண்டாவது வந்திருக்கிற நிறுத்தலுக்குரிய நிப்பாட்டுறதுக்குரிய அந்த இடம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் கவனமா வல் முஃமினாத்ங்கிறத முதல் பகுதியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வர பகுதியோட சேர்த்துக்கொள்ளணும். ரைட்? அப்போ இதில் வந்து எப்படி வரும்? ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் இது ரெண்டையும் முடச்சிடப்படாது. அது உடைச்சா திருப்பி கருத்து தலையில பித்திடும். ரைட்? அப்போ இப்படி ஓ இப்படி வந்துடுது. இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் இந்த மட்டும் ஒருத்தர் மூச்சு பைத்திட்டு என்ற அர்த்தம் அது பிழை அல்ல. அதை எப்படி நாங்கள் பிழை இல்லாமல் வச்சு கொண்டால் திருப்பி ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் நிப்பாட்டி கொள்ளணும். திருப்பி என்ன செய்யலாம்? சும்மலம் யதூபு இது வரலாம். ஏன்? இதில் கொஞ்சம் கூடுதலாக வந்து திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணலாம். فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق இப்படி ஒரு பகுதிக்கு போகலாம். நிப்பாற்றம் என்ற வாஜிப் அல்ல, கட்டாயம் அல்ல. எங்கட மூச்சு கஷ்டமாகுது, நாங்க முழுமையாக ஒரே மூச்சில் ஓத முடியாது என்றால் இந்த ஸ்டெப்புக்கு போகலாம். இது ரிப்பீட்டேஷன் ரிப்பீட் பண்ணி ஓதிலிருந்து எங்களை கொஞ்சம் நாங்க இல்லாமல் ஆகிக்கொள்றதுக்கான ஒரு இடம். அவ்வளவுதான். விளங்கினா மூணு விஷயம். சரி. ஹாய். அப்போ இதுல அடுத்த விஷயம் மூன்று எழுத்துக்களும் முழுமையாக முடிஞ்சுக்குது. இன்ஷா அல்லாஹ் இதில் ப்ராக்டிஸை நீ கொஞ்சம் நீங்கள் தான் தேடணும். நீங்கள் தேடணும் கொஞ்சம் ஓதுற சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். நாங்கள் இதில் அடுத்த சாப்டர் ஆறாவது சாப்டர் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆரம்பிப்போம். அஹ், ஆறாவது சாப்டர் ரெண்டு எழுத்துக்கள். ஒன்று தேல். முதலாவது பார்க்க வேண்டிய எழுத்து தேல். த என்ற அந்த சவுண்டை நாங்கள் எடுக்கணும். த என்று எடுக்கிறது பிழை. அப்போ அந்த த என்ற சவுண்ட் இது ஒரு கலக்கி ஓதப்படக்கூடிய எழுத்து. அப்போ கலக்கிற சந்தர்ப்பத்திலையும் இது இத்தண்டு வராது, இது என்று வரும். கலக்கிற சந்தர்ப்பத்தில் சவுண்டை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து கீழ் நோக்கி தான் த என்று வரணும், தா என்று வரக்கூடாது. தா என்று வர்றது பிழையாக அடையாளப்படுத்தப்படும். பொதுவாக
وإن علينا للهدى ம் கொண்டு அது கொண்டு போவோம். إن علينا للهدى ரெண்டாவது. ووجد ووجدك عائلا فأغنى மூணாவது. عبدا إذا صلى ம் நாலாவது. أيت إن كان على الهدى يحسب أن ماله أخلده ம் நாலாவதுலையும் அஞ்சாவதுலையும் பிழைக்குது. பாப்போம். நாலாவதும் பார்ப்போம் هدى தெரியும். إذا أرأيت إن كان على الهدى அது கடைசியில வந்தா கவுண்ட் பண்ணப்படாது சொல்லி தரலையா? தால்ல மதுர அடையாளம் கவுண்ட் பண்ணப்பட்டுறல. ஏனென்றால் நிறுத்துற இடத்துல, நிப்பாட்டுற இடத்துல மதுர அடையாளம் நிறுத்துற அந்த எழுத்துல வந்துச்சு என்றால் கவனமாயிக்கணும். இப்போ இங்க நிப்பாட்டம் தால், அப்ப அந்த தால் தான் வந்திக்குது. அப்ப நிறுத்துற இடத்துல நிறுத்துற அந்த எழுத்துல தான் வந்திக்கணும் மதுர அடையாளம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த மதுர அடையாளத்தை நான் கவுண்ட் பண்றல. மாற்றமா மதுர அடையாளத்தோட ஏதாவது வேற ஒரு அடையாளம் கட்டாயமா வந்திக்கும். அதை மட்டும் தான் நாங்கள் எடுத்து ஓதணும். அப்போ இங்கே வந்திக்குது என்ன? ஃபத்தஹ் மத்து. அப்போ அதுக்குரிய அடையாளத்தின் அளவு, நீட்ட வேண்டிய அளவு ஜஸ்ட் 1 செகண்ட். அலல் ஹுத மட்டும் வரும். أرأيت إن كان على الهدى குட். ஐந்தாவது ரெண்டு பிழை இது. ஆ يحسب أن ماله أخلده இப்போ தால் சரி, ஹாவை தூக்கணும், பெரிய ஹேட சவுண்ட் வருது இல்லை. மேலஹூ அஹ் அஹ் அந்த இஹ் என்று தூக்கணும் ஹாவை. أخلده எஸ் அஹ் லதஹ். يحسب أن ماله أخلده ஓகே. அந்த கடைசியிலையும் மாறுது பாருங்க. இந்த ஹார்ட சவுண்ட் தான் இப்ப இதுல உடனே சரி. இந்த இடம் இங்க ஃபோக்கஸ் ஆகணும். அடுத்தது நீங்க ரெக்கார்டை கேட்டு பாருங்க. இந்த அலிப்டர் சவுண்ட் வந்து இப்ப கிளீரில் ஆப்பித்துட்டு அந்த பாவோட வாரத்தால அந்த ஃப்ளோல அது போல யஹ்சபு அன்ன யஹ்சபு அன்ன அந்த ஏட சவுண்ட் வந்து பால இருந்து முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு வரணும். يحسب أن ماله أخلده ம் இன்ஷால்லா இதுல இருந்து அடுத்த பாடத்தோட இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ரெக்கார்டை கொஞ்சம் என்ன இடத்துல இஷ்யூ ஆகுதுண்டா.